கைஸ் we here for love அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பூந்துருவோம். டீசர் வந்து நம்மளுக்கு ஓகேஷாக தான் ஒர்க் ஆச்சு. நான் ஓப்பனாக அதை சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு வீடியோ. நாங்கள் போகிறோன்னா லவ் ட்ரெய்லர் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ பவிஷ் நடிச்சு நாகதுர்கா அவங்க தான் ஹீரோயின். அவங்க இன்ட்ரடக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்க நடிச்சு வர ஒரு படம் பவிஷோட 2வது படம். ஸோ லெட்ஸ் கோ 3 2 1 கோ. மா எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. டேய் என்னடா சொல்ற? நீ எப்போ உன் லவ் சொன்ன அவளை இப்படி உன்னை லவ் பண்ண வச்ச? எப்படி லவ் பண்ண வச்சேங்கிறது கதை இல்லை சார். லவ்ல என்ன பிரச்சனைங்கிறது தான் கதை. அப்புறம் நம்மால பில்லு எவ்வளோ? 3600. 3600டா? 56000மா? ஐயா அர்ஜென்ட்டாக ஒரு 1 லேக் அனுப்பிச்சுடேன். ஒரு 60,000 அனுப்பேன். சீப்பா எப்படா இவ கூட 4 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த? ரகு, அம்மா வீட்டில் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். நீ வரியா? உடனே வரேன். கட்டி பிடிச்சிட்டா சார். பர்சனல் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு மச்சான். அவந்திகா செலவு வைக்கிறாளா? குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஸ்விக்கி சாப்பிட்ட ஓட்டுறவங்க கூட இவ்வளோ ஓட்டியிருக்க மாட்டான். இவளை வச்சு நான் அவ்வளோ ஓட்டியிருக்கேன். ஐயோ எப்பதான் சார் பணத்தை கட்டுவீங்க? எப்போ வந்து கூட்டிட்டு போவ? எப்பதானே வேலை பார்ப்பேன்? இந்த 4 வருஷம் லவ்ல நான் அவளுக்கு பண்ண எல்லாத்தையும் ஒரு 4 மாதம் இவளை எனக்கு பண்ண சொல்லுங்க சார். வெல்கம் டு மென்ஸ் வேர்ல்ட். சரக்கு வாங்கி தெரியா? I am liking the concept. நல்லா இருக்கு. ஸ்வாக் நல்லா இருக்கு. நம்மளால பண்ண முடியாது. பிரேக்கப்பை நார்மலைஸ் பண்ண சொன்னா கூட பரவாயில்ல, இவன் அதை லீகலைஸ் பண்ண சொல்றான். இன்னும் போக போக நாக்கு தள்ள போகுது பாரு. முடியலடா சாமி. இப்ப தெரிஞ்ச ஆம்பளைங்களோட கஷ்டம் நானே. ஏன் போன கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருக்காளா? கடங்கிறது கேன்சர் மாதிரி. நல்லா ஆர்டர் கூட. உன் வெயிட் என்ன? மொத்த லவ்மே அவன் தான். இவன் எனக்கு வேணவே வேணாம் சார். லவ்ல அவந்திகாவா இருக்கிறது ஈஸி, ஆனா ரகோரனா இருக்கிறது கஷ்டம். படிப்பு வேலையும் ரகோரன் உரிமை, ஆனா பசங்களுக்கு அது கடமை. காசை சேர்த்து வச்சு பொருளை வாங்கிக்கலாம், ஆனா பொருளை வாங்கிட்டு கடனை சேர்த்து வச்சு கூடாது. உனக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்றதும், நான் உனக்கு பண்ணதெல்லாம் நீ எனக்கு திருப்பி பண்ணேன்னு சொல்றது லவ் இல்லடா. என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டுற மாட்டேன்னு சொல்றது தான்டா லவ். 2 பேரும் லவ்வர்ஸ். அடச்சி ஏச்சுப்பா, அப்புறம் வெட்டிக்கிட்டு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வர வேண்டியது. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லரு. ஏன்னா எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. படம் இங்கே ஆரம்பிக்கும் போது இதான் மிட்டு, இதுக்கு கிளைமேக்ஸில் என்ன டைலாக் சொல்ல போகிறாங்க, என்ன எங்கே போய் இந்த கதை மாரலி எங்கே போய் முடிய போகுதுன்ற வரையும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஏன்னா எப்பயுமே கதை எப்படி முடிய போகுதுன்றதை பார்க்க தானே நம்ம பார்க்குறோம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாரலி காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிஸ், இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் மாரலி கடைசியில் எப்படி எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்க்க தான் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டே. ஆனால் இங்கே என்ன ஸ்டாண்டுன்றதையும் சொல்லியாச்சு. சொல்லுற டைலாக் உடச்சிச்சு. ரவிக்குமார் சார் டைலாகோட சொல்லிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங். இதுதான்ப்பா படம், வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆச்சு. டீசரை விட ட்ரெய்லர் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் அதே டீசர் வைப்ஸ் தான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. பட் வென் தட் பிளாட் பாயிண்ட் கிக்ட் இன் கொஞ்சம் மூடு மாறிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் பிளாட் பாயிண்ட் அப்படின்னோட மூடு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பவிஷ் ஓரளவுக்கு பிடிச்சிட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் உண்மையாக டேக் ஆஃப் ஆனிச்சு. சில இடத்துல என்னது அந்த டெஃபினெட்லி அவர் பேசுகிற மாடுலேஷன் ஒன்று அண்ட் அவர் டப்பிங்கில் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காருன்றது தெரியுது. பட் ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகுது இங்கே பார்க்கும்போது. ட்ரெய்லரில் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுது டீசரை விட. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ட்ரெய்லர் வாஸ் பெட்டர். அண்ட் டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு போல், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த வைப் கட்டிருக்குல்ல, அந்த வைப் இங்கே கிராக் ஆகிருக்கு. டீசரை விட இதில் நல்லாவே கிராக் ஆகிருக்கு. போய்டுவோம். ஐ ஆம் லவ்விங் த கான்செப்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் தேட்டரில் பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ படம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேனல் பார்ப்போம். நன்றி.